வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான தக்காளி சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த தக்காளி கார சட்னி கூட கொஞ்சமாக தேங்காய்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாய் சேர்த்து நல்லா வறுபட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி பழம்லாம் சேர்த்துக்குவோம். மிளகாய் வந்து நல்லா வறுபட்டு செவந்து வரட்டும். இப்போ மிளகாய் இந்த அளவுக்கு நிறம் மாறினதுக்கு அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி பழம், நல்லா பழமாக உள்ளதா மீடியம் சைஸில் உள்ளது ஒரு 3 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இந்த சட்னிக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு 5 பூண்டு பல் சேர்த்து இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். நல்லா தக்காளி மசிஞ்சு வதங்கி வரணும், அப்போ தான் சட்னி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் தேங்காய் துருவல் சேர்க்கணும். நம்ம இந்த சூட்லேயே கலந்து விட்டோம்னா போதும், தேங்காயை சேர்த்து வதக்கக்கூடாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் சேருங்க, அதிகமான அளவும் தேங்காய் சேர்த்துடக்கூடாது. இது கூட ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன். இந்த கொத்தமல்லியும் தேங்காயும் சேர்த்து அரைக்கும் போது இந்த கார சட்னியோட டேஸ்ட்டு ரொம்பவுமே அருமையாக இருக்குங்க. நல்லா அந்த சூட்லேயே கலந்து விட்டிங்கன்னா போதும். இது போல் நம்ம கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நல்லா இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நல்லா ஆறட்டும். இப்போ சட்னி நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குவோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் இந்த சட்னியை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போ வந்து டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். தண்ணி தேவைன்னா மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, அதிகமான அளவு சேர்த்துற வேண்டியில. இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்து அரைக்கும் போது சட்னி டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமான அளவு தண்ணி சேர்த்துற வேணாம். சட்னியை கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் நம்ம. இப்போ பாருங்கள் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் நம்ம. நல்லா இது போல் திக்காக அரைச்சி எடுத்துக்குங்க. திக்காக இருக்கும் போது தான் சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா முறுமுறுன்னு ரோஸ்ட்டு போட்டு இந்த சட்னி தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். தேவைன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க, இல்லைன்னா தண்ணி இல்லாமல் இது போல் திக்காகவே வச்சுக்குங்க. நான் கொஞ்சமாக தண்ணி கழுவி சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜார் கழுவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ சட்னியை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நல்லா சட்னியை கலந்து விட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் எப்போதும் நம்ம எப்படி தாளிப்போமோ அதே போல் ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துருவோம். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு கொடுத்துருக்கேன். இது நல்லா கலந்து விட்டோம்னா நம்மளோட தக்காளி கார சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட்டு ரொம்பவுமே அருமையாக இருக்கும். நீங்களும் நான் இன்றைக்கி சொன்னது போல் சொன்ன அளவுகளோட இந்த தக்காளி கார சட்னியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.